தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவான தைப்பொங்கலுக்காக மதுரையில் மண்பானை விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன். பொங்கல் மிக அருகாமையில் நெருங்கி வரும் சூழலில் அங்கு மதுரையில் பொங்கல் பானை விற்பனை எப்படி இருக்கிறது? எந்தெந்த வண்ணங்களில் எவ்வளவு வண்ணமயமாக பொங்கல் பிரத்யேகமாக இந்த தைப்பொங்கலுக்கு தயாராகி வருகிறது? மக்கள் எவ்வளவு ஆர்வமாக இந்த பொங்கல் பானைகளை வாங்கி செல்கிறார்கள்? தமிழகத்தை பொறுத்தவரைக்கு மண்பாண்டங்களில் பொங்கல் தினத்தன்று பொங்கல் வைப்பது வழக்கமான ஒன்று. பாரம்பரிய முறைப்படி தமிழர்களின் பண்பாட்டை கடைபிடிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு புது பொங்கல் பானை, மண் பானை வாங்கி அதை வீட்டு வாசலிலே வைத்து அதிலே பொங்கல் வைப்புதான் வழக்கமாக ஒன்றாக அவர்கள் செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே தற்போது பொங்கல் பானைகள் வாங்குவதற்கு அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். மதுரையை பொறுத்தளவிற்கு மதுரையின் பல்வேறு இடங்களிலே பொங்கல் பானைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மண்பானைகளை மிக ஆர்வமாக பொதுமக்கள் வாங்கி வருகிறார்கள். அருகில் உள்ள மானாமதுரை மற்றும் பூவந்தி உள்ளிட்ட பல பகுதிகளிலே இந்த மண்பாண்ட தொழிலே தலைமுறையாக அவர்கள் செய்து வருகிறார்கள். மற்றும் மேலூர் பகுதிகளிலே அந்த பொங்கல் பானைகள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த பானைகள் எல்லாம் தயாரிக்கப்பட்ட பானைகள் எல்லாம் தற்போது விற்பனைக்கு வந்திருக்கிறது. மதுரை ஆரப்பாளையம் பகுதி, அதே போன்று மற்றும் தத்தநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே நிரந்தர மண்பாண்ட கடைகள் இருக்கிறது. அதில் தற்போது கூடுதலாக மண்பானைகளே வண்ணமயமான மண்பானைகள் விற்பனை செய்து வருகிறார்கள். அந்த பானைகளுக்கு விருப்பம் போல வண்ண நிறங்களிலே வண்ணங்கள் தீட்டப்பட்டு இருக்கிறது. அந்த பானைகள் தான் தற்போது விற்பனைக்கு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த பானைகளை வாங்கி செல்லக்கூடிய பொதுமக்கள் தான் இதிலே தான் அந்த பானையின் விளிம்பிலே மஞ்சள் கொட்டை கட்டி அதிலே அரிசி தண்ணீரை விட்டு பொங்கல் வைப்பது வழக்கமான ஒன்றாக அவர்கள் செய்து வருகிறார்கள். எவ்வளவு பாத்திரங்கள், சில்வர் மற்றும் பித்தளை பாத்திரங்கள் இருந்தாலும் கூட அங்க பொங்கல் தினத்தன்று பாரம்பரிய முறைப்படி இந்த மண்பானையில் பொங்கல் வைப்புதான் வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பானைகளை வாங்கி செல்கிறார்கள். இந்த பானைகளை பொறுத்தளவிற்கு, இந்த வண்ணமயமான பானைகளை பொறுத்தளவுக்கு 250 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சிறிய ரக பானையிலிருந்து பெரிய ரக பானை வரைக்கும் நடுத்தரம் என பல்வேறு அளவுகளிலே கிடைக்கிறது. அந்த அளவுகளுக்கேற்ப விலையும் இருக்கிறது. தற்போது விற்பனை அதிக அளவிலே இருக்கிறது. நாளை ஒரு நாள் தான் பொங்கலுக்கு இருக்கிறது. இன்னும் நாளைய மறுதினம் பொங்கல் பண்டிகை என்பது கொண்டாடப்பட இருக்கிறது. ஆகவே இந்த பொங்கலை வெட்டி விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் மதுரைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து இந்த மதுரை நகர மக்களுக்காக விற்பனை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கிறார்கள். தற்போது பானைகள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கரும்புகள் வந்து கொண்டிருக்கிறது. மஞ்சள் கொத்தும் பல்வேறு இடங்களில் ஈரோடு போன்ற இடத்திலிருந்து மஞ்சள் கொத்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. கரும்புகளை பொறுத்தளவுக்கு மேலூர், சிவகங்கை பகுதியில், திருப்பத்தூர் பகுதியிலிருந்து கரும்புகள் வெட்டப்பட்டு இந்த விற்பனைக்கு தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாளை மக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மதுரை மாநகர பகுதியில் தற்காலிக கடைகள் அமைக்கப்படும். அது பொதுமக்களுக்கு தேவையான பொங்கல் பொருட்கள் விற்பனை, கரும்பு, மஞ்சள் மற்றும் வெள்ளம் உள்ளிட்டவைகள் விற்பனை செய்வதற்காக தற்காலிக கடைகள் அமைக்கப்பட இருக்கிறது. அதே மதுரை மாநகர பகுதிகளிலே இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. நாளைதான் விற்பனை என்பது அதீதமாக இருக்கும். அதே நேரத்தில் பூ விற்பனை என்பது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. பொங்கலை பொறுத்தளவிற்கு வீடுகளிலே வழிபாடுகள் நடத்துவதற்கும், கோவில்களுக்கும் மற்றும் காளைகளுக்கும் பூக்கள் தேவைப்படுகிறது. ஆகவே பூக்கள் வரத்து வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் விலையும் சற்று அதிகமாக காணப்படுகிறது. இருந்தாலும் கூட பொதுமக்களும் வியாபாரிகளும் இந்த பூக்களை வாங்கி செல்கிறார்கள். இதே போன்று பொங்கலை ஒட்டி விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் விற்பனை என்பது அதிகரித்து இருக்கிறது. முதலாவதாக தற்போது மண்பானைகள் விற்பனை நடைபெற்று வருகிறது. நாளை தினம் பொங்கல் பொருட்கள் விற்பனை என்பது அதிக அளவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட மதுரை மக்கள் எவ்வாறு தயாராகி வருகிறார்கள் என்பது குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.